இரண்டாவது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்தியா கூட்டணியுடைய தலைமை வைக்கணும்னு சொல்லி பல குரல்கள் எழுந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க உங்களுடைய? எனக்கு நம்முடைய முதலமைச்சர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுடைய பிரதமரா வரும்பொழுது அவர் வரணும்னு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னாரு. எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு தன்னுடைய பிளஸும் மைனஸும் தெரிஞ்சிருக்கோ நல்ல ஒரு அரசியல் தலைவர். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை, இவ்வளவு தூரம் நான் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன், தவறுகளை நான் சுட்டி காட்டியிருக்கேன், இருந்தும் ஒரு நல்ல விஷயத்தை நான் மனசார சொல்லணும்னா, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த்தையும் அவருடைய வீக்னஸையும் அருமையா புரிஞ்சு வச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தி அவருக்கு தெரியுது எவ்வளவு இருக்குன்னு. ஆனா கூட்டணி கட்சிகள் சேரும் பொழுதுதான் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக எந்த கூட்டணி கட்சியும் விடுறதில்லை. 10 ஆண்டுகள் இந்திய அரசியல்ல ஒரு பிராந்திய கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேல தன்னுடைய கூட்டணியை ஒன்றா வச்சிருக்கிறாங்கனாவே அந்த லீடருக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். சோ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிவியர் ஆன்டி இன்குபன்சி நமக்கு வேண்டாம், ஆட்சி பிடிக்கல அப்படின்னு முடிவு செய்த பிறகு என்னதான் நீங்க இந்த அலையன்ஸ் பில்டிங் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்தாலும் கூட மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போடத்தான் போறாங்க. ஏன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவரை 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவருடைய ஸ்கில் நான் சொன்னது ஒரு பக்கம். 5 ஆண்டு காலத்துல கிரவுண்ட்ல இம்ப்ளிமெண்டேஷன் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், அஸ் அ கவர்னன்ஸ், காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரா? இல்லை. கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணாங்களா? கண்டிப்பா இல்ல. பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், எல்லா பக்கமே வளர்ச்சியை கொண்டு போனாரா? இல்லை. தேவையில்லாம மத்திய அரசோடு சண்டை போட்டு வம்புக்கு இழுக்கிறாரா? ஆமாம். மத்திய அரசோடு இணக்கமா போயிருந்தா தமிழ்நாடு இன்னும் முன்னாடி போயிருக்குமா? ஆமாம். இதையெல்லாம் முதலமைச்சர் செய்ய தவறுனால இந்த முறை அவருக்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல, நிறைய பேர்த்தோட கருத்து.